வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 32. உழைப்பாளர் நலம் காக்கும் பொருளாதாரம் என்பது தலைப்பு. உழைப்பிற்கும் முயற்சிக்கும் பணத்தை ஓர் ஆள் ஊதியமாய் பெறும் வழக்கம் இருக்கு மட்டும் உழைத்தோர்கள் வாழ்க்கைக்கு பொருள்கள் வாங்க உபயோகம் கொல அதனை அனுமதிப்போம். உழைப்பின்றி வட்டி, குத்தகை, லாபம் என்று ஒருவருமே அப்பணத்தை கவரா வண்ணம் உழைப்பாளர் நலம் காக்கும் பொருளாதார உயர் முறையே இனி உலகில் மலர வேண்டும். அருட்தந்தை அவரது அளவற்ற கருணையால் கொஞ்சம் இறங்கி வருகிறார். என்ன சொல்றார்? பணம் தேவையே இல்லை மனிதர்களுக்கு. உண்மையில் அது இப்பொழுது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் என்கிற முறையில் நாம் பணத்தை பயன்படுத்துவது மிக மிக குறைந்து விட்டது. அப்போ அருட்தந்தை சொல்கிறாங்க, எதற்கு பணம்? ஒரு மனிதர் உழைக்கிறார், அறிவை கொண்டோ அல்லது உடலை கொண்டோ. அவரது முயற்சியால் அவர் உழைக்கின்ற அந்த உழைப்பிற்கு ஊதியம் என்ற அளவில் பணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த பணத்தை பயன்படுத்தி உழைப்பாளிகள் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் உபயோகம் கொள்வதற்கும் அனுமதிக்கலாம். ஆனால் உழைப்பே இல்லாமல் இந்த பணமே பணத்தை பெருக்குகிறது பாருங்கள். பணத்தை கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கிறது, அல்லது நிலத்தை சொந்தம் என்று வைத்திருப்பவர்கள் அதை சிலருக்கு கொடுத்து குத்தகை என்று அதற்கு ஒரு பணம் வாங்குவது, அல்லது வியாபாரத்தில் அதிக லாபம் வைத்து பணம் சம்பாதிப்பது என்று பணமே பணம் பெருக்குகிற அந்த உத்திகளை ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது. உலகில் எப்பொழுதும் உழைப்பு மதிக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் என்பது என்றைக்கு உழைப்பாளிகளது நலத்தை காப்பதாக அமைகிறதோ அப்பொழுதுதான் அது உயர் முறையாக இருக்கும். அந்த முறை உலகில் மலர்வதற்கு சிந்தனையாளர்கள் ஒன்று கூடி தங்கள் அறிவை, சேவையை தர வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.